வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர் விலாக். இன்றைக்கி விலாக்கில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுங்காய் புலா வெட்லேண்ட் ரிசர்வ் பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சிங்கப்பூரில் நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வெட்லேண்ட் வந்து சிங்கப்பூரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெட்லேண்ட். ஏன்னா இது வந்து வேர்ல்டு ரேரஸ்ட் மாங்க்ரோவ்ஸ் வகையை சேர்ந்தது. அதனால் இது வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது வந்து பாதுகாக்கிறாங்க. அதே போல் இந்த வெட்லேண்ட் வந்து மைக்ரேட் பண்ணுற பறவைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாப்பிங் பிளேஸாக இருக்குது. ஸோ இந்த மைக்ரேட் பண்ணுற பேர்ட்ஸ் வந்து போகிற வழியில் இங்கே வந்து தங்கிட்டு வேறு இடங்களுக்கு போகிறதா நியூஸ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கிராஞ்சி எம்ஆர்ட்லேருந்து 925 பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிராப் இந்த மாதிரி நீங்கள் டாக்ஸியில் தான் போக முடியும். அப்படி இல்லைனா ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் போகலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப இன்டீரியராக உள்ளே இருக்குது. அதே சமயம் இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னா நீங்கள் ஃபுட்டெல்லாம் நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே எந்த ஷாப்புமே கிடையாது. ஸோ அங்கே வந்து வெண்டிங் மிஷின் இருக்குது. நீங்கள் ட்ரிங்க்ஸ் ஏதாவதுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் சாப்பிட்ணும் லஞ்சு டின்னர் இந்த மாதிரி எந்த ஐட்டங்களும் இங்கே கிடையாது. இந்த பார்க்கோட ஓப்பனிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 AM to 7 PM. ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டே எல்லா நாட்கள்லையுமே இந்த பார்க் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா நாட்கள்லையும் போகலாம். இப்போ பார்க் வந்துட்டோம், வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிச்சவாரங்கிற ஏரியாவில் தான் அந்த மங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேர்கள் வந்து ரொம்ப பெரிய வேர்களாக உள்ள இன்டீரியராக போகும். அதனால் மங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு இயற்கையான சுனாமி பேரழிவுலேருந்து பாதுகாக்கிறதா சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இங்கே உள்ள மரங்கள் எல்லாமே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வகையை சேர்ந்த மரங்கள் தான். இந்த வெட்லேண்ட் வந்து பேக் வாட்டர் ஏரியாவில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே தண்ணி வந்து கடல் மட்டத்தில் அதிகமானாக்க இங்கே வந்து தண்ணி வரும். தண்ணி வந்து குறைஞ்சிச்சின்னா இங்கே வந்து குறைஞ்சிரும். பாருங்கள், இந்த மரங்களோட வேர்களை பாருங்கள். இது வந்து ரொம்ப அகலமான ஆழமான வேர்களாக உள்ள இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து நீர் அரிப்பையும் நில அரிப்பையும் தடுக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க.
இங்கே crocodile இருக்குது. பட் நாங்கள் வரும்போது எந்த crocodileயும் பார்க்கல. இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. இது ஒரு பேக் வாட்டர் ஏரியா. ஆனால் இப்போ அதில் தண்ணி இல்லை. இன்கேஸ் நீங்கள் மார்னிங் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி இதில் இருக்கு பார்க்கலாம். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு கடல் மட்டம் வந்து அதிகரிச்சிருக்கும். பாருங்கள், அந்த பக்கம் தெரிகிறது வந்து மலேசியா. நம்ம வந்து சிங்கப்பூர் பார்டரில் இருக்கோம். இங்கே 2 நாரைகள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு. இங்கே ஒரு கேலரி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு டிராகன். நம்ம ஊரில் உடம்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கேலரி. நீங்கள் இதை சுற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த வெண்டிங் மிஷின். இப்போ இந்த விழாக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு விழாக்கில் நம்ம சந்திப்போம். வணக்கம், நன்றி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.